சிறகடிக்க ஆசை சிறியல் நேர்களுக்கு வணக்கம். நம்ம சிறகடிக்க ஆசை சிறியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோல ஒரு குட்டி பிரமவா பார்க்கலாம் வாங்க. வித்யா கிட்ட போயிட்டு மறுபடியும் என் மாமியார் வந்து பணம் கேட்குறாங்க. என்னடி நீ ஏடிஎம் மீது வச்சுட்டு இருக்கியா, அதனால தான் உன் மாமியார் இப்படி கேட்குறாங்களா? என்னடி இந்த நேரத்தில் போய் கலாய்ச்சிட்டு இருக்க? பின்ன என்னவோ உங்ககிட்ட வந்து எனி டைம் பணம் இருந்துட்டு இருக்கிற மாதிரியும் உன் மாமியார் உங்ககிட்டே கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாடி வித்யா, எனக்கும் அதுதான் அப்பப்போ செம டென்ஷன் ஆகுதுன்றாங்க. நானே ஒரு ரூபா கூட இல்லாத ஒவ்வொரு டைமும் கடன் வாங்கி தான் அவங்களுக்கு கொடுத்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தான் சொன்னேன், போதும் ஆரம்பிச்சிடாதடின்றாங்க. உண்மையை சொல்லிடு, அதை சொல்லிடுன்ட்டு. இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கான்றாங்க. இதுக்கு சொல்யூஷன் இல்லை, மறுபடியும் வட்டிக்கு பணம் கேட்க வேண்டியதான். என்ன இது ஒன்று போனால் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு வித்யான்னு எனக்கு அப்படின்னுவாங்க. என்ன தாண்டி பண்ணுறது இப்போ? எனக்கு சத்தியமா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. நடக்கிற ஒவ்வொரு விஷயமே பார்க்கும்போது எனக்கு மட்டும் ஏன்டா ஆண்டவா இப்படி ஒரு சோதனை அப்படின்ற அளவுக்கு தலை பிச்சுக்கிற அளவுக்கு இருக்குடின்ட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, தேவையில்லாத விஷயத்த நினச்சி நீ ஃபீல் பண்ணாது இருக்கவே முடியலடி. எல்லா விஷயங்களையும் நினைக்கும் போது ரொம்ப கவலையாக இருக்குன்ட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி எமோஷனலாக பேசிட்டு இருக்காங்க ரோகிணி வித்யா கிட்ட. வித்யா ரோகிணியை பார்க்கும்போது அந்த அளவுக்கு வருத்தப்படுறாங்க. ரோகிணியோடைய பிரச்சனைக்கு வித்யா என்ன சொல்யூஷன் சொல்ல போகிறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.